பாட்காஸ்ட் பார்த்துக்கிட்டு இருக்கிற வாரம் பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்குமே மீண்டும் ஒரு பெரிய ஹாய் அண்ட் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம். ஸோ பாட்காஸ்ட் நேயர்களுக்கு பெரிய வணக்கம் அண்ட் கிளாப்ஸ் தட்டிடலாம். அப்படியே வாரம் வந்துட்டு உங்களை மிரள வைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு பேசிக்கிட்டு இருப்போம். சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சினிமா அதுக்கு மேலே இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி இந்த வாரம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்மளை பயமுறுத்தின பேய் படங்கள். பேய் படங்களையே கிமு கிபின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஏன்னா நம்மளை பயமுறுத்துகிற பேய் படங்கள், நம்மளை சிரிச்ச வச்ச பேய் படங்கள் அப்படி சொல்லிட்டு ரெண்டாக இந்த பாட்காஸ்ட்டையும் அப்படியே பிரிச்சுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அப்படியே நம்ம சின்ன வயசாக இருக்கும் பொழுது நம்மளை பயமுறுத்துகிற பேய் படங்களை பற்றி ஃபஸ்ட்டு பேசுவோம். சந்திரமுகி. சந்திரமுகி கொடுத்துட்டாரா? நான் வந்து அரண்மனை. அருந்ததி. சந்திரமுகி வந்துட்டு எல்லாருடைய சைல்ட்ஹுட் ஃபேவரட் மூவியாக இருக்கும். இப்போ வரைக்கும் அது ஃபேவரட்டாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே பார்த்து பயந்த படத்தில் கண்டிப்பாக சந்திரமுகி இருக்கும். முக்கியமாக அந்த படத்தில் என்ன தான் ஹாரர் சம்பவங்கள் இருந்தாலுமே வடிவேலுடைய காமெடி வந்துட்டு பக்காவாக இருக்கும். நான் வந்து அந்த சந்திரமுகி படத்தில் வந்து அந்த டோர் இருக்கும் தெரியுமா, அந்த பாம்பு, அந்த டோரை பார்த்து நான் பயந்துருக்கேன். எனக்கு அந்த படத்தை பார்த்து பயந்ததுனா வந்து ஒரு சீனில் வந்து வடிவேலு அந்த ஐயரை கூப்பிட்டு நாசரும் வடிவேலு ஐயர் போவாங்க. மேலே போயிட்டு சாமி சாமி பருவ ஓலி அது மார்வாடி பண்டிகையில் அங்கே போயிட்டு ஏதோ கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தா தெலுங்குல யாரோ ஏதோ ஒன்று பேசுவாங்க. ஒரு லேடிஸ் வாய்ஸ் கிடைக்கும். பதறி எல்லாரும் கீழே ஓடி வந்து எல்லாம் விழுந்துருவாங்க. வடிவேல் மட்டும் இப்படி மேலே பார்ப்பார்ல, ஒரு கை மட்டும் 5 விரல் மட்டும் வரும். அந்த சீனில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே தெலுங்குல வந்து அழகாக பேசுவாங்க. அதுவே பயமாக இருக்கும். அப்புறம் யாருன்னு கேட்கும்போது ஒரு மாதிரி வாய்ஸ் சேஞ்ச் ஆகி சலங்கு சத்தம் கேட்டு ரஜினி மேலே போவார். உள்ள ஏதோ டான்ஸ் ஏதோ போயிட்டு இருக்கு, என்னன்னு தெரியாமல் பார்த்தா ஒரு ஷூ எடுப்பார். ஷூ எடுத்து மாட்டிட்டு ஒரு குச்சி ஒன்று எடுத்துட்டு அதே மாதிரி ராஜாவை வந்து கதவை லாக் பண்ணிடுவார். டக்டே தரணும் அங்கேருந்து பேச ஆரம்பிப்பாங்க. நான் எப்படி யோசிப்பேன், ஒருவேளை இப்போ ரஜினி இடத்துல நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா நம்மகிட்ட ஒரு பேய் பேசினா நம்மளால எப்படி இது பண்ண முடியும்? உண்மையிலே அவர் கதை சாத்திரி எந்த தைரியத்தில் அவர் பேசுறாரு, நம்மளால எவ்வளோ பயமா இருக்கும் அப்படின்ற ஒரு பயமே இருக்கிறாங்கன்ற ஒரு தைரியத்தில் தான். ஃபர்ஸ்ட் நயன்தாரா தான் வந்து அதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்காங்க அப்படின்னு நினைப்போம். அதுக்கப்புறம் அவங்கள போட்டு உள்ள அடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியாது நயன்தாரா கிடையாது, ஜோதிகா. இதுல இன்னொன்னு என்னன்னா, அந்த டான்ஸர் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் வந்து ரஜினி சொல்லுவார் நீ போன்னு அப்படின்னு போவாரு. போய் பார்த்தா அங்கே ஜோதியை பார்ப்பாங்க. இன்னும் புதுசாக ஒரு கால் இருக்கு, அவரோட லவ்வர் பார்த்தா பீக் ஆக்டிங். ஒரு மாதிரி பயங்கரமா பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து அந்த ஒரு காதலோட ஏக்கத்தோட பார்க்கறதா இருக்கட்டும், அந்த நேரத்தில் அவன் எல்லாமே யோசித்து பாருங்க. நம்ம பக்கத்தில் ஒரு பேய் நம்மளை காதலன்னு நினைச்சு அவளை சுற்றி பார்த்துட்டு இருக்கு. எனக்கு அப்படியே யோசிச்சு நம்ம சொன்ன எப்படி இருக்கும், பயமா இருக்கும்ல. எண்ட் ஆஃப் த கான்வோ அந்த படத்துல உண்மையிலே அவளுக்கு பேய் பிடிச்சிருக்குன்றதே கதை கிடையாது. அவங்களுக்கு வந்து மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கும். நம்ம வளர்ந்த பிறகு தான் தெரியுது ஹாரர் படம் கிடையாது, சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் அப்படின்னு. அரண்மனை எங்க ரெண்டாவது அரண்மனை சொன்னாங்க, வேகமா அடுத்து எப்படா வெயிட் பண்ண. இன்னொன்னு என்ன, அந்த அரண்மனையோட எல்லா பார்ட்டோட படம் முடியும் போதும் பேய் ஒரு லீட் ஒன்று கொடுத்துருவோம், பேய் இருக்கு. நான் சாங் சொல்றீங்கன்னு நினைச்சேன். ஏன் அப்படின்னா எல்லா பேய்களையுமே பயந்து தான் பார்ப்போம். ஆனா பேய்களும் அழகா இருக்கும் அப்படிங்கிற ஸ்டீரியோடைப்பை உடைச்சது சுந்தர் சி தான். இப்படி படங்கள்லே சீரியஸா இன்னொன்னு நம்ம தமிழ் சினிமாவில் முக்கியமான பேய் படம்னா காஞ்சனா. அதான் வச்சிருந்தேன். ஓப்பனிங் சீன் நல்லா இருக்கும். கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அடி அடிக்கும் போது மூடும், மூணாவது அடிக்கும் போது அவங்க கையில போயிட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிரும், இருட்டிட்டு இடில அடிக்க ஆரம்பிச்சிரும். அந்த சீன் வந்து இந்த லேயர் போட்டு, அதாவது லேண்டு அது கீழே வந்து உடம்பு இருக்கு, ஸ்டெம்ப் ஓவர் இறங்கும் போதும் அந்த இறங்குறது ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வேற, ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வேற. அந்த ரத்தத்துல இருந்து முடிவு வரும் பார்க்கணும். அந்த ஸ்டெம்ப் சீனுக்கு அப்புறமேட்டு எங்கெங்கெல்லாம் கிரிக்கெட் விளையாட போறோமோ அப்பெல்லாம் ஸ்டெம்ப் போடும்போது சொல்லுவாங்க பசங்க, காஞ்சனா பேய் இருக்க போறா பாத்து அடிக்கிறான்னு சொல்லுவாங்க. காஞ்சனாலையும் 1லையும் சரி 2லையும் சரி கிளைமேக்ஸ் நெருங்க போகும்போது ஒரு பாட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் இதுல வந்துட்டு கொடியவனின் கதையை முடிக்கன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். ரெண்டாவதுல வந்துட்டு சண்டிமுனி முனியோட 2 பாட்டுமே பீக்கா இருக்கும். இதுல வந்துட்டு நான் கண்டுபிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது இருக்குல்ல காஞ்சனால கொடியவனின் கதையை முடிக்க, அது ஆக்சுவலாக மோட்டிவேஷனல் சாங்காக நான் வந்துட்டு கேட்பேன். அதில் வந்துட்டு ஒரு லிரிக் வரும்,
எடுத்த சபதம் முடிக்க வரைக்கும் நமக்கு எதுக்கு உறக்கம்னு சொல்லிட்டு வரும். பேய் கூட இப்படி ஒரு சபதம் எடுக்குது அப்படின்னு. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ராகவா லாரன்ஸோட ஆக்டிங்கை பாராட்டணும், அதே மாதிரியே சரத்குமாரோட ஆக்டிங் தான் முக்கியம். ஏன்னா அந்த காஞ்சனா கேரக்டருக்கு ஒரு உருவம் கொடுத்துருப்பாரு. அவர் தான் உண்மையிலே அவர் தான் அந்த உருவம் கொடுத்துருப்பாரு. ஏன்னா அது வந்து எனக்கு ஆக்சுவலி தெரியாது, அது சரத்குமார்னே தெரியாது எனக்கு. எப்போனா ஒரு 2 படம் பார்த்து ஒரு 3-5 வருடங்களுக்கு அப்புறம் தான் எனக்கு அது சரத்குமார் நடிச்சாப்ல அப்படின்றது எனக்கு. அப்ப நீங்க அவ்வளோ அன்எஜுகேட்டடா இருந்திருக்கீங்க அப்படி சொல்லுங்க. எல்லா ஆக்டர்ஸ் தான். சரத்குமார்லாம் முன்னாடி படம் பண்ணியிருக்காப்ல, இப்போ ஹீரோவெல்லாம் படம் பண்ணல. அதனால பெரிய ஹீரோஸ் பேர் மட்டும் தான் தெரியுமே தவிர டக்குன்னு சரத்குமார் தான் நடிச்சிருக்காப்லன்றதான் தெரியாது அந்த டைம்ல. அது கொஞ்ச நாள் கழிச்சு ரிலீஸ் ஆகும். வா வாட் ஆக்டிங் சூப்பர், நல்லா இம்பாக்டா இருக்கு. டூட் படத்துல வரும்போது காஞ்சனா வராங்கன்னு தான் சொல்லுவீங்க, அது மாதிரி தானே. இப்போ நம்ம வீட்டில் டெய்லியும் ரசம்னு வச்சா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் காஞ்சனா 1, 2, 3 எல்லாம் ஒரே ஃபார்முலா தான். ஒருத்தர் இருப்பாங்க, பேய்க்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிடுவாங்க, அதுக்கு ராகவா லாரன்ஸ் வந்துட்டு பழி வாங்குறதா, அதுதான் கோராவே இருக்கும். சரியா? இருந்தாலும் பார்க்கறதுக்கு எல்லா சீரிஸுமே நல்லா இருக்கும், மக்கள் எல்லாருமே போய் பார்க்குறாங்க. அடுத்து 4 வேற வருது, அதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் போய் பார்ப்பாங்க. ஏன்னா போஸ்டர் மட்டும் தான் செல்ஃபி எடுத்து விட்டாங்க. ஐயா ஆங்கிலம் இப்போ போவேனாயா. அடுத்த படத்தை பேச போறவர் எதை பற்றி பேச போகிறாரு அப்படின்னா, பிசாசு என்ற திரைப்படம். எங்கெல்லாம் பார்த்தாலே தெரியும் யார் அதை பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களே வந்து இங்கேருந்து நீ இப்படி கொண்டு போகணும்னு சொல்லுவார். பேயை வந்து நான் ஒரு தேவதையாக காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வேற பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்தவர் வந்து அந்த பிசாஸில் ரொம்ப பயங்கர சிம்னி இருக்கும். சிம்னி இல்லடா, சிம்னிலேருந்து அந்த கை வரும். அப்போலாம் ஏதோ வரும்டா. அந்த பையன் வந்து நல்ல விதத்துல இருக்கணும்ன்ற மாதிரி அவன் வந்து தண்ணி அடிக்கிற போறானா அந்த பாட்டில் உடைச்சிடுறது இல்ல அந்த இது எடுத்து ஒளிச்சு வைக்கிறது எல்லாமே வந்து அவனுக்கு சார்ந்தே நல்லதா. அம்மா வந்து காப்பாத்துற சீன் சூப்பரா இருக்கும். அதெல்லாம் கடைசியில் அந்த பேயை வந்து அதோட பணத்தை தூக்கிட்டு போய் எரிக்கும். அந்த டைம்ல பார்க்கும்போது ஒரு மாதிரி என்னடா இது. விஜய் சூப்பரில் தான் பார்த்தேன் நான் படத்தை, தேட்டரில் விடலை, தேட்டரில் போல. அதெல்லாம் கேட்கல. ஹார்ட் டச்சிங்கான ஒரு சீன் இருக்கும். அவங்க அப்பா வந்து அழுவாரு, அம்மா பவானி அப்படின்னு அழுவாரு. இந்த பேய் இன்னும் உயிரோட இருக்குன்றது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா ஹைஸ்கூல் வச்சிருப்பாரு அவர். அதுதான் வந்து பெரிய பிளாட்டே. ஆமா, காஞ்சனா படத்துல வர வேண்டியது மிஸ்கின் சார் யூஸ் பண்ணிருக்காரு. இதே மாதிரி ஒரு கியூட்டான பேய் படம் தான் இந்த ஸ்ட்ராபெரின்னு ஒரு படம் இருக்கும். அது வந்து அழகா இருக்கும். இல்லைங்க, ஸ்ட்ராபெரின்னு ஒரு பட்டர்ஃப்ளை படம் ஒன்று இருக்கும். அந்த குழந்தை வந்து பஸ் ஆக்சிடென்ட்ல இறந்துரும். அதோட பிறந்த நாள் அன்னைக்கு அந்த குழந்தை இறந்துரும். ஒரு அவங்க பஸ் போயிருது. அந்த பஸ்ஸில் என்னன்னா கீழே இருக்க அந்த பேஸ்மெண்ட் வந்து ஒழுங்கா இருக்காது. இந்த குழந்தை தப்பிக்கிட்டே இருக்கும், இறந்துரும். அந்த இடத்துல இறந்துரும். ஸோ அந்த குழந்தைய வச்சு தான் பேய் படமே மூவ் ஆகும். இதுக்கு பிஹைண்ட்ல இருந்த யாரெல்லாம் என்னென்ன பண்ணாங்க அப்படின்றது தெரியும்ல. அந்த குழந்தை வந்து அந்த படத்தை பேயா காமிச்சிருக்கலாம். ஆனால் அந்த குழந்தை வந்து அவ்வளோ அழகா ஒரு பட்டாம்பூச்சியாக தான் ஃபர்ஸ்ட் அந்த குழந்தை இருக்கும். அந்த ஸ்ட்ராபெரி பட்டர்ஃப்ளைன்னு சொல்லுவாங்க, ரெட் கலரில் இருக்கும். அந்த எனக்கு அந்த அப்போ தெரில ஏன் இந்த படத்தில் இந்த பட்டர்ஃப்ளை வந்துட்டே இருக்கு, படத்துக்கு ஏன் பேர்னு. அப்போ தான் அந்த படத்தில் இருக்க அந்த பட்டர்ஃப்ளை பேர் வந்து ஸ்ட்ராபெரி பட்டர்ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குழந்தைய வந்து அந்த படத்தில் ஃபுல்லாக அழகாவே காமிச்சு போயிடும். ஒரு டைமுக்கு மேலே அந்த குழந்தையால் பேச முடியாது, இந்த இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஒரு மேலே அந்த படமே வந்து பேய் படம் தான், பட் ஒரு மேலே அழகாக கொண்டு போயிருப்பாங்க. அது கியூட்டான ஒரு பேய் படம். இதே வரிசையில் கியூட்டான பேய் படம்னா அந்த சர்வமயமா சூப்பர் படம். ரீசெண்டா பார்த்த பேய் படங்கள்ல அது பேய் படம்னு சொல்ல முடியாது, ஆனா பேய் படம் தான். அது பேய் படம். பேய் தான் பயமுறுத்துற மாதிரி ஜாலியான நமக்கு. அது மாதிரி பேய் கூட இருந்தா நீ இருக்க மாட்டா, நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. எப்படி தெரியுமா, இந்த டோரிமான் பாக்குறப்ப இது டோரிமான் நல்லா இருக்கும் ஃபீல் ஆகுற மாதிரி நமக்கு ஒரு டெலிவரி தான் அப்படிங்கிற மாதிரி நினைக்க வச்ச ஒரு பேய் படம். மிஸ்கின் சார் சொல்லுங்க. ஆமாம் சரி, அது இதே ஃப்ரான்ச்சைஸ் வரிசையில் இன்னொரு படம் என்னன்னா இதை சொல்லவே முடியலையா. நல்ல படம் தான். டெலுலு வந்துட்டு ஆக்சுவலா அது பார்த்தா ரொம்ப கியூட்டா இருப்பாங்க. அவங்க பண்ற ஒரு விஷயமே வந்துட்டு ரொம்ப கியூட்டா இருக்கும். அந்த படத்துடைய கிராஃப்டாவுமே அழகா முடிச்சிருப்பாங்க. ஆமா, அதே மாதிரி லாஸ்ட்ல அவங்க அம்மா மீட் பண்ண போவாங்க. அதுவும் ஒரு மாதிரி ரொம்ப கியூட்டா இருக்கும். அவங்க அம்மா அப்பதான் வந்து அவங்க அம்மா ரியலைஸ் பண்ணுவாங்க அந்த பொண்ணு இவனை தான் லவ் பண்ணா போல அப்படின்னு சொல்லி. நமக்கே அப்பதான் தெரியும். ஓகே, காமெடி விட்டுட்டு இல்ல இதே மாதிரி இன்னொரு படம். ஆனா கிட்டத்தட்ட லைட்டா பயமாவும் ஜாலியாவும் இருக்கிற படம்னா தேவின்னு ஒரு படம் இருக்கு, பிரபுதேவா சார் படம். இவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப ஒரு மாதிரி எப்படி இன்னோசென்ட்டா அந்த ஊர் சைட்ல இருந்து வந்து ரொம்ப அதாவது கல்ச்சர்
தமிழ்நாடு கிராமத்துல Track pant ஆ? அந்த தமிழ்நாடு மாதிரி கிராமத்துல இருந்து மும்பைக்கு போய் இருக்கிற பொண்ணு திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அவங்க ஹீரோயின் அப்படி இப்படின்னு ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் மாத்தி பயங்கரமா பிரபுதேவாக்கு வந்து 2 பாயிண்ட் இருக்கும். ஷாக் ஆகணும் போது ஆகா நம்ம ஒய்ஃபா இப்படி ஐயோ நம்ம ஒய்ஃபா இது அப்படின்ற ஏன் அப்படின்னா அந்த படத்துல வந்து அவர் பொண்டாட்டியே எல்லாருக்கும் தெரியாம வச்சிருப்பாரு. இன்செக்யூரா இருப்பாரு பொண்டாட்டி வெள்ளைக்காரன். கிராமத்துக்கார பொண்ணுன்னு சொல்லி இந்த சைடு பார்த்தா ஒரு டாப் ஆக்டரா இருப்பாங்க. படத்தோட டைட்டில் வந்து ஆக்சுவலா அது ஈரம் அப்படின்னு எழுதியிருக்கதே ஒரு அந்த தண்ணி ஒண்ணு சேர்ந்து அது ஈரம்னு அப்படி டைட்டா மாறுறது அழகா இருக்கும். அது நெருப்பா வச்சு ஈரம்ல போட்டா பாப்பீங்களா? முடியாது, புரியுது. அப்ப நம்ம இப்ப ஈரத்தை ஈரம்னு சொல்றதுனாலதான் உங்களுக்கு ஈரம் தெரியுது, அதுக்காக சொல்றேன். புளிஞ்ச பிறகு இப்படி கீழே அது இப்ப என்ன எடுக்க விட்டீங்க அப்படி எடுக்க அப்படி புளியமா இருந்து ஈரம் அப்படி தண்ணி அந்த மாதிரி. காஞ்சனா படத்துல நீங்க பாத்திருப்பீங்க நிறைய சவுண்ட் எஃபெக்ட் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கு ஆவி தாமரை கொலை இல்லடா, அந்த அம்பரா சாக்கடையில ஒருத்தர் போய் சத்துருவாரு. தண்ணியில இருக்கும். சோ கொல்ற இருங்க விஎஃப்எக்ஸ் போயிட்டு இருக்கு. கிளிக் பண்ணுங்க. VFX இல்ல SFX. காஞ்சனா பார்ட் 4 இவருக்குள்ள ஒரு பேய் இருக்கு.